இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பங்குடன் பேசுகிறேன். சில மனிதர்கள் இறப்பதில்லை, அவர்கள் காற்றாகிறார்கள், மண்ணாகிறார்கள், நம் கண்களில் கண்ணீரும் ஆகிறார்கள். ஜூன் 10, 2026. தமிழ் சினிமா அன்று அழுதது. 83 வருடங்கள் வாழ்ந்து லட்சக்கணக்கான உள்ளங்களை தொட்டு இயக்குனர் இமயம் என்ற பெயரை தாங்கி பாரதி ராஜா அவர்கள் நம்மை விட்டு விலகினார். எனது இனிமை நண்பர்களே, 1970களில் 16 வயதில் வந்தபோது தமிழ் சினிமா திடுக்கிட்டு நடந்தது. ஏனென்றால் அதுவரைக்கும் யாரும் காட்டாத கிராமத்தோட உயிர்ப்பை, நிலத்தோட வாசனையை, மண்ணோட மனிதர்களை அவர் திரையில் கொண்டு வந்தார். எல்லாரும் ஸ்டூடியோ செட்டு என்ற மாய வழியில் இருக்கக்குள்ள அவர் தான் பாரதி ராஜா அவர்கள் வயல்வெளியில், மலையடிவாரத்தில், ஆற்றங்கரையில் திரைப்படம் எடுத்து ஒரு சினிமாவுக்கே ஒரு புதுமையை காட்டினார். அவர் கேமரா ஒரு ஏழை விவசாயியின் கண்ணீரை பதிவு செய்தது. அவருடைய திரைக்கதை ஒரு பெண்ணின் நெஞ்சு வலியை பேசியது. அவருடைய இயக்கம் தமிழ்நாட்டின் ஆத்மாவை தொட்டது. கிழக்கு சேமை காற்று, நிழல்கள், முத்தல், கடல் மீன்கள், தலைவா, ஒவ்வொரு படமும், ஒவ்வொரு கண்ணீரும் 6 தேசிய விருதுகள், 4 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ், 6 தமிழக அரசு விருதுகள், 2004ஆம் ஆண்டு இந்திய அரசின் கௌரவ விருதான பத்மஸ்ரீ இந்திய அரசு கொடுத்து அழகு பார்த்தது. ஆனால் நண்பர்களே, இந்த விருதுகள் எல்லாம் அவரோட மதிப்பை அளக்க போதாது. அவரோட வழிகளை பற்றி யாரும் கண்டதில்லை. தன் மகன் மனோஜ் பாரதி ராஜா 2022 அகால மரணம் அடைந்து விட்டார். ஒரு தந்தையாக அந்த வழியை சுமந்தவர் இன்றைக்கு நம்ம எல்லோரையும் விட்டே போய்விட்டார். 83 வருடங்கள் அவர் வாழ்ந்திருந்தாலும் இன்றைக்கும் அவர் நம்ம மனசில் வாழணும் என்று தான் ஆசை இருக்குது. ஏனெண்டா அவரை போல யாரும் ஒரு இயக்குனர் செட்டை விட்டு முதலில் வெளியே வந்து இயற்கை வெளியில் கொஞ்சம் காட்சிகளையோ அல்லது ஒரு பெண்ணின் நெஞ்சு வலியையோ காட்டினதில்லை, ஒரு ஏழையின் கண்ணீரையோ எடுத்து காட்டவில்லை. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதன் நம்மளை விட்டு என்று இந்த உலகில் இல்லாமல் போய்விட்டார். தமிழ் தரணியை இன்னைக்கு ஒரு விஷயம் உறுதியாக சொல்லணும். பாரதி ராஜா அவர்கள் என்றும் இறந்ததாக இல்லை. அவரோட படங்கள் மூலம் நம்ம எப்போதும் உயிரோடு தான் இருப்பார். அவர் காட்டின மனிதர்கள் உயிரோடு இருக்காங்க. அவர் விட்ட கண்ணீர் துளிகள் தமிழ் சினிமா என்றும் இயக்குனர் இமயம் என பெயர் பெற்ற பாரதி ராஜா இனி காலத்தின் இமயம் ஆகிவிட்டார். உங்கள் வணக்கம். உங்கள் திரைப்படங்கள் என்றும் வாழும். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு என் உள்ளார்ந்த அஞ்சலி. இத்துடன் எனது இனிமையான ஒரு பாரதி ராஜா அவர்கள் பிறப்புக்கான ஒரு நண்பர்களே, ஒரு மரம் விழுந்தால் அதன் விதைகள் நிலத்தில் இருக்கும். ஒரு ஆறு வற்றினாலும் அதன் ஓசை கல்லில் பதிந்திருக்கும். அப்படித்தான் பாரதி ராஜா அவர்கள் போனாலும் 16 வயது நிலை இருக்கும். கிழக்கே போகும் ரயில் இருக்கும். முத்தல்கள் இருக்கும், நிழல்கள் இருக்கும். என்று நம்மோடு இன்று இல்லாது விட்டாலும் அவர் திரையில உயிரோடு இருக்கார். நம்ம மனசில் உயிரோடு இருக்கார். தமிழ் மண்ணில் வென்றென்றும் உயிரோடு இருக்கார். ஐயா பாரதி ராஜா அவர்களே, உங்களை நாங்கள் இனிமேல் பார்க்க முடியாது போனாலும், ஆனால் உங்கள் படங்களை திரும்ப திரும்பவும் பார்ப்போம். உங்கள் கேமராவில் படிந்த ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் நம் கண்ணில் என்றும் நின்று. இயக்குனர் இமயம் இனி காலத்தின் இனியும். பாரதி ராஜா அவர்களுக்கு உள்ளார்ந்த அஞ்சலி. 23 ஆகஸ்ட் முதல் 1942
இவர் பிறந்து முதல் 10 ஜூன் 2026ஆம் ஆண்டு இவர் இறக்கும் வரை மண்ணின் மைந்தர் என்றும் நம்மோடு பயணித்தவர் என்றும் அன்பான வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.